ஜெய் ஸ்ரீராம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாதங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாதம்னு பேர். ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம். இந்த குடி போகிறவங்க, வீடு புதுசாக பால் காய்ச்சுறவங்க, ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும், அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி. அதுதான் ஒரு சாஸ்திர வழக்கம். அதுக்கப்புறம் போகிறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம். கால புருஷனுக்கு 8வது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன், சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாதத்தில் பாலக்கால் போடுறது, வீடு பால் காய்ச்சறது, சில முக்கிய நிகழ்வுகள் பத்திரப்பதிவு பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் தடை. நீங்கள் இருக்கும் இடத்தை மற்றொருத்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். நீங்கள் ஒரு விஐபியாக இருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து உங்களை தூக்கிட்டு வேற ஒரு ஆளாக போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலைகளை செய்யக்கூடாது. ஊரோட பொருந்தி போகணும். எனக்கு தெரிஞ்சதை செய்வேன்னு இருக்கும்போது சில வருத்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஆயுள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8இல் குரு இருக்கும்போது வண்டி வாகனங்கள், குறிப்பாக 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும் அல்லது வாகனத்தின் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சர்ன்னு போகக்கூடாது. அது மாதிரி சில தொந்தரவுகளாக இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. தனுசு ராசிக்கு புதிய ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. ஏன்னா பாக்யாதிபதி என்று அழைக்கக்கூடிய அவர் ராசிக்கு 12இல். இந்த கொலுசு மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அது அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இந்த வாரம் மாதம் முழுவதும் நற்செயல்களில் ஈடுபடுவீர்கள். கும்பாபிஷேகத்திற்கு போகும் யோகம் உண்டு. தன தானிய விருத்தி. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு ஆஞ்சநேய பிரபு. ஆஞ்சநேயரை வணங்கிக் கொள்வதனால் மிகச் சிறப்புகளை அடைவீர்கள். யாருக்காவது குலதெய்வம் தெரியல, பிரசன்னம் பார்த்துக்கலாம். ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும், கிரக பொருத்தம் பார்க்கணும். 9 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு, தொடர்புக்கு, திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும். 30 வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சில பேர் நேரடியாக கான்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம். வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும். இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.